ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிஃபை லைஃப் தமிழ். இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெஷலான நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற கல்யாண சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். காமனாக இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காய் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற சாம்பாரை விட இன்னுமுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. அப்புறம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு பார்க்கலாம். நான் 3/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாஸில் போடுற மாதிரி இருந்தால் 1.5 கிளாஸ் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ குக்கரில் பருப்பை ஒரு 3 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பு கூட 1.5 கப் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்குகிற பருப்பு எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி 3 விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம், இதை அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம். உங்களுக்கு வெந்தயம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம், ஆனால் அது உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்ட்ரிங் கிட்ட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு பெரிய கப்பு வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கட் பண்ணி போடணுன்னு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம், அதனால் தக்காளியை அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி ரெசிபி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சாம்பார் பொடியை 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துட்டுருக்கும் போது நம்ம ஒரு 1/2 கப் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேண்டாம், ஒரு 75% வெந்தால் போதும். நம்ம இது கூட காய் கூட சேர்ந்து வேக வைக்கும் போது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், சாம்பார் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த சாம்பார் நம்ம நார்மலாக ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம நிறைய காய் ஆட் பண்ணோன்னா இன்னுமுமே நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இது இட்லி, தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் எப்போவுமே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.